தமிழகத்தில் கனமழையால் பாதிக்கப்படும் மின் விநியோகம் உடனடியாக சீரமைக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். குமரி மாவட்டத்தில் கனமழையால் மின் விநியோகம் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மின்துறை அமைச்சர் சிவசங்கர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இதைத் தொடர்ந்து அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய பிறகு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர் சிவசங்கர், தமிழகத்தில் கனமழையால் பாதிக்கப்படும் மின் விநியோகம் உடனடியாக சீரமைக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். குமரி மாவட்டம் வெள்ளிமலையில் ஒரு சில பகுதிகளில் மின் விநியோகம் வழங்குவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக கூறினார். பல இடங்களில் பெரிய மரங்கள் விழுந்த காரணத்தினால் மின்கம்பங்கள் சாய்ந்து மின் கம்பிகள் அருந்து மின்சாரம் தடைபட்டு போயிருக்கிறது. அந்த பகுதிகளிலே 565 மின்கம்பங்கள் கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதும் சாய்ந்திருப்பதில் 443 மின்கம்பங்கள் மீண்டும் அங்கே நடப்பட்டிருக்கிறது. பெரும்பாலான பகுதிகளிலே மின்சாரம் வழங்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் ஒரு சில பகுதிகளில் இன்னும் மின்சாரம் வழங்குவதில் தாமதமாகிக் கொண்டிருக்கிறது. அந்த பகுதியில் மின்சாரம் மீண்டும் வழங்கப்படும். ஒரு 90% மின்சாரம் மீண்டும் வழங்கப்படும். மீதி இருக்கின்ற பகுதிக்கு மின்சாரம் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். மின்துறையை பொறுத்தவரை அனைத்து அலுவலர்களும் முழு வேகத்தில் பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். இதனிடையே நாகை மாவட்டம் மடப்புரம் ஊராட்சியில் அடிக்கடி மின்தடை ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். கடந்த 3 மாதங்களாக இதே நிலை தொடர்வதாக வேதனை தெரிவித்துள்ள கிராம மக்கள், பொதுமக்களின் அழைப்புகளுக்கு மின்வாரிய அலுவலகத்தில் பதில் அளிப்பதில்லை என்றும் குற்றம் சாட்டினர். ஜேஇ போன் எடுக்கிறது இல்ல, ஃபோர்மேன் போன் எடுக்கிறது இல்ல, எல்ஐ போன் எடுக்கிறது இல்ல, லைன்மேன் போன் எடுக்கிறது இல்ல. புரியுங்களா? யாருக்கிட்ட சொல்றது?